திண்டிவனத்தில் பல ஆண்டுகளாக மழைநீர் சென்ற வழியில் மருத்துவமனை கட்டிடம் கட்ட பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திண்டிவனத்தில் பல ஆண்டுகளாக மழைநீர் சென்ற பாதையில் புதிய மருத்துவமனை கட்டிடம் கட்டுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து இருமுறை சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திண்டிவனம் ரோசனை பகுதியில் ரோசனை ஏரி மற்றும் நாங்கல் ஏரி உள்ளது. மிக அதிக பரப்பளவு கொண்ட இந்த இரண்டு ஏரிகளிலும் மழைக்காலங்களில் ஏரி நிரம்பி உபரிநீர் மற்றும் வயல்வெளி பகுதியில் உள்ள மழைநீர் அனைத்தும் செஞ்சி சாலை காந்திநகர் வழியாக கிடங்கில் ஏரிக்கு சென்று கிடங்கல் ஏரி நிரம்பி கடலுக்கு செல்வது வழக்கம். தற்போது காந்திநகர் எதிரே மழைநீர் செல்லும் பாதையில் தனியார் மருத்துவமனை கட்டிடம் கட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த கட்டிடம் கட்டினால் மழைநீர் ரோசனை பகுதிக்குள் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் என கூறி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திண்டிவனம் செஞ்சி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரோசனை காவல் நிலைய போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் சம்பவ இடத்தில் வந்த வட்டாட்சியர் சிவா இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொதுமக்கள் மழைநீர் செல்லாத வகையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த மண்மேட்டை வெட்டி மழைநீரை வெளியேற்றினர். பின்னர் பொதுமக்கள் போராட்டத்தின் போதும் அப்பகுதியில் ஆட்கள் வேலை இருந்திருந்தால் அவர்களை வெளியேற்றும்படி கூறி மீண்டும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இரு தரப்பினரிடையே வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான கூட்டம் இது சம்பந்தமாக நடத்தப்படும் என தெரிவித்ததால் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் திண்டிவனம் செஞ்சி சாலையில் சுமார் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.